அனைவரும் பெரும்பாலும் எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்லியாக வேண்டும். 2013ஆம் ஆண்டு அருண் ஜேட்லி ஒரு விஷயம் கேட்டிருந்தார். 2 லட்சமாக இருக்கக்கூடிய வருமான வரி உச்சவரம்பை 5 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்று 2013ஆம் ஆண்டு அருண் ஜேட்லி கேட்ட விஷயத்தை 2019ஆம் ஆண்டு இடைக்கால நிதியமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்கள் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இடைக்கால பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார். வருமான வரி உச்சவரம்பு 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 5 லட்சம் ரூபாய் வருமானம் வாங்குபவர்கள் வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வருமானம் வாங்கக்கூடிய அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வருமான வரி உச்சவரம்பு 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இதன் மூலமாக 3 கோடி பேர் பலன் பெறுவார்கள். மத்திய அரசிற்கு 18,500 கோடி ரூபாய் வரை செலவு அதிகரிக்கும் இந்த அறிவிப்பின் மூலம் என்று மத்திய நிதியமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக எதிர்க்கட்சியில் இருந்த பொழுது பாஜக தெரிவித்திருந்த விஷயம் தற்போது பாஜகவின் ஆட்சி காலத்தில் இந்த தேர்தல் வரக்கூடிய சூழலில் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. 2.5 லட்சத்திலிருந்து வருமான வரி உச்சவரம்பு 5 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ATC டிடக்ஷனின் கீழ் பார்க்கும் பொழுது வருமான வரி உச்சவரம்பையும் சேர்த்து பார்த்தால் ஒருவர் ஏறக்குறைய 6.5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ரூபாய் ஒரு குறிப்பிட்ட முதலீடுகள் செய்திருப்பார்களே ஆனால் ATCயின் கீழ் இருக்கக்கூடிய முதலீடுகள் செய்திருப்பார்களே ஆனால் 6.5 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி உச்சவரம்பு வருமான வரி சலுகை பெற முடியும் என்பது இந்த பட்ஜெட்டின் மூலமாக தெளிவாகி இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு அடுத்த நிதியாண்டு, அதாவது ஏப்ரல் மாதத்திலிருந்து அடுத்த மார்ச் 31 வரை வர இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கானது. இந்த ஆண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய 2.5 லட்சம் ரூபாய் தான் அமலில் இருக்கும். ஏப்ரல் மாதத்திலிருந்து அடுத்த மார்ச் மாதம் வரை இருக்கக்கூடிய நிதியாண்டிற்கு தான் 5 லட்சம் ரூபாய் வரை இந்த வரி விலக்கு உச்சவரம்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை மத்திய இடைக்கால நிதியமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்கள் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது விவசாயிகளுக்கு, அது மட்டுமல்லாது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என்று பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அந்த அறிவிப்புகள் முன்னரே அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று சொல்லும் வகையில் இந்த அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஃபிக்கியை சார்ந்தவர்கள், தொழில்துறையை சார்ந்தவர்கள் இந்த பட்ஜெட் குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து விளக்குவதற்காகவும் அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஃபிக்கியை சேர்ந்த பாண்டியராஜன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு பாண்டியராஜன். மத்திய இந்த இடைக்கால பட்ஜெட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன மிஸ்டர் பாண்டியராஜன்? விஷ்ணு, மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட 2019 மற்றும் 2020க்கான மத்திய இடைக்கால பட்ஜெட்டானது இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து இந்த பட்ஜெட்டிலிருந்து இதற்கு குறித்த பாதக சாதகங்கள் குறித்து நம்மிடம் இருக்கக்கூடிய ஃபிக்கியினுடைய கோ சேர்மன் நம்மிடம் திரு கேசவன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் இந்த பட்ஜெட்டானது இப்போ தாக்கலாக இருக்குது. இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? இது சாதகமா பாதகமா? இது ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட். அதாவது ஒரு 2-3 மாதத்துக்கு தான் இவங்க ரூலில் இருக்க போகிறாங்க. ஸோ இதை விட அதிகமாக யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. 2 காரியம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஏதாவது விவசாயிகளுக்கு அதாவது பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். டேக்ஸில் ஏதாவது சம் சேஞ்சஸ் வரலாம் என்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா டேக்ஸ் டெஃபினட்டாக சொல்ல முடியல. ஏன்னா டேக்ஸ் அது அப்ளிகபிளாக இருக்குமா? இன்ட்ரீம் பட்ஜெட்டில் சாதாரணமாக டேக்ஸில் சேஞ்ச் பண்ணால் ஒத்துக்க மாட்டாங்க. புது பட்ஜெட் தாக்கல் பண்ணால் தான் அது சரிப்படும். ஆனால் விவசாயிகளுக்கு டெஃபினட்டாக இந்த பட்ஜெட் நல்ல அட்வான்டேஜ் இருக்கும் எனக்கு தோன்றுறது. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம், விவசாயிகளுக்கு நிறைய டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், சப்சிடி மட்டும் கொடுத்தா போதாது. ஏன்னா இந்த புவர் ஃபார்மர்ஸ் 2 ஹெக்டேருக்கு கீழே இருக்கிற ஃபார்மர்ஸுக்கு சப்சிடியும் சரியாக போய் சேர்றது இல்லை. அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைரக்ட் பெனிஃபிட் கொடுத்தா நல்லதாக இருக்கும்னு ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் எல்லாரும் திங்க் பண்ணாங்க இது ரொம்ப பைசா செலவாகுமே என்ற திங்கிங்கும் இருந்தது. ஆனால் இப்போது இந்த விஷயம் இவங்க ஆரம்பித்து வச்சுட்டாங்க. 6,000 ரூபாய் வரை இந்த ஃபார்மருக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க பர் இயர். அது ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட் 2000 கொடுக்க தயாராக இருக்காங்க. எங்கள் இது பிரகாரம் இது ஒரு நல்ல காரியம். ஏன்னா இது ஆரம்பித்து வச்சாச்சு, இது இன்னும் திருப்பி எடுக்க முடியாத ஒரு காரியம். இது இந்த ஏழை வயசாளுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டைரக்ட் பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால மிடில் மேன் நடுவில் யாரும் மத்தியத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. டைரெக்டாக அந்த ஃபார்மருக்கு போய் சேர்ந்துடும்.
அது நல்ல ஒரு காரியம். அதே போல் இந்த லோன் எல்லாம் ரீபேர் பண்ணும்போது அக்ரிகல்ச்சர் லோனாக இருந்தாலும் சரி, மாடு வாங்குற லோனாக இருந்தாலும் சரி, ஃபிஷரிஸ் லோனாக இருந்தாலும் சரி, லோன் ரீபே கொடுக்கும்போது 2% குறைச்சி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த ரேட்டை குறைச்சிருக்காங்க. அதை விட இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஒரு விவசாயியோ இல்லை ஒரு ஃபிஷிங் ஆளோ அந்த லோனை கரெக்டாக ரீபே பண்ணாங்கன்னு வச்சுங்க, இன்னொரு அடிஷ்னல் 3% சப்வென்ஷன் பண்ணுறாங்க. 5% இஸ் அ குட் சப்வென்ஷன். அது ஒரு அவங்களுக்கு ஊக்குவம் தரும். அதாவது நான் லோனை திருப்பி கொடுக்கணும் என்ற ஒரு ஃபீலிங் வரும். இப்போ எல்லாம் நம்ம இருக்கிற லோன்லாம் நம்ம வி ஆர் பீன் எக்ஸம்டிங் இட். இது ஒரு நல்ல மூவ். ஆளுங்க லோன் எடுக்கிறதுக்கும் நல்லது, அவங்க ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு இதுவும் நல்லது. ஏற்கனவே இந்த ஜிஎஸ்டி இந்த பிரச்சனை வரி வந்ததுக்கப்புறம் வந்து சிறு குறு தொழில்கள் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு தகவல் பரவலாக பரவிட்டு இருக்கு. இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த சிறு குறு நிறுவனங்களுக்கான அவங்களோட எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த பட்ஜெட் இருக்குதா? இது இந்த பட்ஜெட்டில் இதை கவர் டெஃபினட்டாக பண்ணலை, அவங்க அனௌன்ஸ் பண்ணலன்னு தெரியல. ஆனால் இதற்கு முன்னாடியே இந்த ஜிஎஸ்டியிலேருந்து சிறு குடும்பங்களுக்கு சில பெனிஃபிட்ஸை கொடுத்துருக்காங்க. அதை திருப்பி இன்னைக்கு பியூஷ் கோயல் படித்தார். இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கோன்னு படித்தார். ஆனால் திஸ் இஸ் ப்ரீ பட்ஜெட், இந்த பட்ஜெட்டில் கவர் ஆகலையாது. ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வந்து இந்த வருமான வரியானது வசூலானது அதிகம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இப்போது தனிநபர்களுடைய உச்ச வருமானம் வந்து 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் உயர்த்தப்பட்டிருக்கு. இதன் மூலம் பாதிப்பு, அதாவது இந்திய பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா, பணவீக்கம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? 2 காரியங்க. ஒன்று, இந்த ரிக்வெஸ்ட் 5 லட்சமா மாத்திரம் ரிக்வெஸ்ட் ரொம்ப நாளாகவே இருந்தது. இது பண்ணுவாங்களா என்று ஒரு டவுட் இருந்தது. இந்த எக்கனாமிக்ஸ் என்ன திங்க் பண்ணாங்கன்னா, டாக்ஸேஷன் வந்ததுன்னா, அதாவது டாக்ஸ் ரிஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நிறைய டாக்ஸ் கலெக்ட் பண்ணால் டெஃபினட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா கொடுக்குறவங்களுக்கு நல்லா பண்ணாங்கன்னா அவங்க திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்தது. அதுதான் இந்த வருஷம் இது பண்ணியிருக்காங்க. இது இட்ஸ் அ குட் மூவ். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும், நிறைய டாக்ஸ் கலெக்ட் பண்ணனா என்னோட டாக்ஸ் பர்டன் குறையும். தட்ஸ் அ வெரி வெரி குட் மூவ். இதில் அதிகமாக எக்ஸ்பென்சஸ் கிடையாது. ஒரு 18,500 crores அடிஷ்னலாக ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் மேபி 3-4,000 crores அடிஷ்னல், மேபி 20,000-24,000 crores பர் இயர் இதை முடிச்சுடுவாங்க. ஆனால் உங்கள் டாக்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் ஆல்ரெடி பர் மந்தே 15,000-20,000 crores அடிஷ்னலாக வர ஆரம்பிச்சிருது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் மூவ். இது நல்ல ஒரு ஊக்குவம் தருது. நீ டாக்ஸ் பே பண்ண, நிறைய டாக்ஸ் பே வந்ததுன்னா நான் உனக்கு டாக்ஸ் ரேட்டை குறைக்கிறேன். தட்ஸ் அ வெரி குட் மூவ். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். விஷ்ணு, நாம் கேட்டோம், இன்று தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த பட்ஜெட்டானது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நன்மை பயக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் விஷ்ணு.